ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை செய்வோமா? அற்புதங்கள் நடக்கும் பொழுது அதிகமா ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆனால் அற்பமா எண்ணப்படும் பொழுது புலம்பி என்னடா வாழ்க்கை, என்ன ஆண்டவரே இப்படி என்ன நிலைமை மாறிட்டு புலம்பத்தான் ஆரம்பித்து விடுவோம் மொழிய ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாயிலிருந்து வராது, துதிகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. வேதனையான குமரல்களும் கூக்குரலும் தான் வரும். அப்படி அல்ல, எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்புவதோடு மட்டுமல்ல, பெரிய மகத்தான ஒரு அசைவ அற்புதங்கள் அந்த இடத்தில் நடக்க ஆரம்பித்துவிடும். சிறைச்சாலையில 2 வாலிபர்கள் போடப்படுகிறார்கள். வேதத்தில் வாசிப்பில் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் அந்த இடத்துல சிறைச்சாலையில் போடுகிறாள். காயப்பட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் தூக்கி போட்டிருக்கும் பொழுது தவறு ஏதும் செய்யவில்லை. ஒரு பெண்ணை விடுவித்தார்கள் பிசாசின் பிடியிலிருந்து, பொல்லாத ஆவியிலிருந்து. ஆனால் அதற்கு கிடைத்த தண்டனை காயம், வேதனை, அடி, அவமானங்கள். சிறைச்சாலையிலே நடு ராத்திரியில கட்டப்பட்ட நிலைமையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிறார்களாம். பாருங்கள் எவ்வளவு மேன்மையான ஒன்று இது. எல்லாராலும் கூடுமா? கூடாத ஒன்றுதான். ஆனால் அவர்கள் 2 பேரும் தேவனை துதித்து பாடிய நிமித்தம் அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது, கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுந்தது. இரவே பெரிய ஞானஸ்தான ஆராதனை அங்கு நடந்தது, மாற்றங்கள் ஏற்பட்டது. யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட சிறைச்சாலையின் கதவுகளையும் கட்டுகளையும் அறுத்தெறிந்துகிறவர். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர் துதி, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்று. ஒருவேளை பல நாட்களாய் போராடி தடைகளாகவே இருக்கிறது, காரியம் வாய்க்கல, நடக்கல. இனி அவ்வளவுதான். நீங்க துதித்து பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க, மகிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் அங்கு ஒரு அசைவை ஏற்படுத்தி மகத்தான காரியங்கள், இன்னும் அசாதாரணமான பெரிய காரியம் நடப்பதை பார்க்க முடியும். 2 நண்பர்கள் காடு வழியாய் சுற்றி பார்க்க போகிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் வெகு தூரம் தள்ளி போய்விட்டார்கள். பாதை தெரியவில்லை, என்ன பண்ணதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தடுமாறி அப்படியே கீழே விழுகிறார்கள். விழும் பொழுது நல்லா அடிபட்டு விட்டது, கால்களில் கைகள் எல்லாம். அந்த கற்கள் குத்தி ரத்தம் வருகிற அளவு அப்படி தேய்த்து விட்டது. அதுல உடனே ஒரு நண்பன் சொன்னான், நாம் ஆண்டவரை அதிகமா நேசித்து ஜெபிக்கிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பா என்று சொல்லி, பரவாயில்ல இந்த இடத்துலயும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, இப்ப அடிபட்டுருச்சு, ஆனாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த இடத்துல நன்றி செலுத்தி எழுந்து திருப்பி வரும் பொழுது காட்டுவாசி கையில மாட்டிக்கொண்டாங்க. காட்டுவாசி கையில மாட்டிட்டு இருக்கும்போது அவங்க போய் இவங்களை சிறை வச்சுட்டாங்க, ஒரு இடத்துல கட்டி அடைச்சு வச்சுட்டாங்க. நண்பன் கேட்கறான், என்னடா அடிப்பட்டா கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தெரிய, ஏதாவது நன்மை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லனா பரவாயில்ல, ஆண்டவர் ஏதாவது கிருபை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம், அடிபட்டு காயப்பட்டு ரத்தம் வர்றதுக்கு கூட நீ ஸ்தோத்திரம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற நண்பன் அவனை ஒரு மாதிரி கேட்கறான். இவன் ஒண்ணுமே சொல்லல. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது, ஸ்தோத்திரம் செலுத்துறது நல்லதுதான்பா, பைபிள் அதைத்தான் சொல்லுதுன்னு அவன் விட்டுட்டான். இவன் அங்க அடைச்சு போட்டாச்சு 2 பேரையும். அடுத்து என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிற இந்த காட்டுவாசி பகுதியில ஒரே கொண்டாட்டம், ஒரே அவங்களுடைய தெய்வத்துக்கு பலியிடுவதற்கு 2 ஆட்கள் கிடைத்து விட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஆயத்தம் பண்ணி அவங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு அங்கே சிறை வைக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியே கொண்டு வராங்க. கட்டவிழ்த்து விட்டு அவங்க தெய்வத்துக்கு பலியிடுவதற்காக அவங்களை பார்க்கும்போது அது பழுதற்று போய் இருக்கணும். ஏதோ அந்த சரீரம் பார்க்கும்போது இவனுடைய கால்கள் எல்லாம் காயம் இருக்குது, கையிலயும் காயம் இருக்குது. பார்த்த உடனே அடிபட்டு இருக்குப்பா, குறைவுள்ளதெல்லாம் நம்ம பலி கொடுக்க கூடாது நம்முடைய தெய்வத்துக்குன்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டாங்க. அந்த பாதையை ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த நண்பன் சொன்னான், நண்பனே அப்ப கீழே விழும்போது ஸ்தோத்திரம் சொன்னதுக்கு நீ கேள்வி கேட்டா இப்ப புரியுதா? இந்த அடிப்படாம காயம் இல்லாம ஒருவேளை இந்த கூட்டத்துல நம்ம மாட்டிருந்தோம்னா காலியா இருப்போம், பலியிட்டு இருப்பாங்க. இதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது கர்த்தர் நடத்துகிற காரியம் சொல்லி திரும்பி வந்தாராம். அநேக நேரம் நாளை தினம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது விரோதமா இருக்கிற காரியங்களை கூட நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்து விடுகிறார். வேதனையான காரியங்களை கூட அது ஒரு சாதனையாக மாற்றி கொடுத்து விடுகிறார். நன்மையும் கிருபையும் தொடரும்படியா செய்து விடுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவனுடைய கரத்துல நம்மை முழுவதுமா அர்ப்பணித்து எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். கிருபை பெருகும், நன்மைகளும் இன்னும் மகிமையான காரியங்களும் வாழ்க்கையில பெற்றுக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வருகிறோம் அப்பா. அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம், அநேக நேரம் துதிக்க மறந்து விடுகிறோம்.
தவறி விடுகிறோம், மறுக்கிறோம். அப்படி அல்ல, எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் உமக்கு நன்றிகள் மாத்திரம் எங்கள் வாயிலிருந்து அதிகமாய் வர, ஸ்தோத்திரங்கள் வரக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நீர் அப்படிப்பட்ட வாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் கொடுங்க. யாரெல்லாமே துதிக்கிறார்களோ, யாரெல்லாமே மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தர் இந்த சூழ்நிலை நடத்த வல்லவர், இதுவும் நன்மைக்காகத்தான் கர்த்தர் இதையும் மாற்றுவார் என்று சொல்லி பாடுகள், வேதனை, நிந்தனைகள், அவமானங்களில் சோர்ந்து போகாதபடி அவனுக்கு நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்பி நீர் மகிமைப்படுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நிச்சயமாகவே அதன் மூலமாக பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.